தெரிஞ்சும் அதத்தான் செய்யணும்னு மனசு ஆசைப்படும். எத்தனையோ ஆம்பளைங்களை பார்த்து கடைசியா யாரோ ஒருத்த மேலதான் ஒரு பொண்ணு மனசு வைக்கிறா. அவன்தான் உலகம் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. எனக்கு அப்பா அம்மா உறவுன்னு யாருமே இல்ல. அண்ணன் இருந்தோம் மனநிலைமை சரியில்லாம தான் இருந்தான். என் அன்பை சொல்ல, பாசத்தை கொட்ட, என்னை தாங்கி பிடிக்க ஒரு ஆம்பளை தேவைப்பட்டது. பக்கத்துல சுப்புதான் இருந்தாரு. அவர் மேல மனசு விழுந்துருச்சு. காதலுங்கிறது ஒரு வழி பாதை. கொஞ்ச தூரம் போயிட்டா திரும்ப வர முடியாது. நீங்க ராங் ரூட்ல போயிட்டு இருக்கீங்கம்மா. திரும்பி வந்துதான் ஆகணும். புரியுது, ஆனா முடியல. காதல் ஒரு பட்டாம்பூச்சி. அது பதமா பிடிச்சாலும் பறந்துரும், இறுக்கி பிடிச்சாலும் இறந்துரும். ஒருத்தன் கவிதை எழுதுனா, என்னதான் செஞ்சாலும் காதல் தான் நம்மள ஜெயிக்குமே தவிர நாம என்னைக்கு காதல ஜெயிக்க முடியாது. அது சொல்றதுதான் நம்ம கேட்கணுமே தவிர நாம சொல்ற எதையுமே அது கேட்கவே கேட்காது. அதுதான் சுகம், அதுதான் வலி. சில பேர் காதல்ல படுற அவஸ்தையை பார்க்கும்போது காதலிக்காம இருக்கிறதே பெரிய வரப்பிரசாதம்னு தோணுதுமா. இந்த சுப்புவை நான் என்ன பண்ணட்டும்? தாலி கட்டுன்னு சொன்னதுக்கே அந்த ஆள் திருப்பதிக்கு ஓடி போயிட்டான். இந்த ஆளை நம்பி நான் குழந்தை பெத்தா, குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே அவன் தமிழ்நாடு விட்டு ஓடி போயிடுவான் போல இருக்கே. இவன் பின்னாலே நான் இந்தியா முழுக்க ஓட முடியுமா? ஒரேடியா என் கையை விட்டு போயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அம்மா, அப்படியெல்லாம் ஓட மாட்டாருமா. நான் அவரை ஓட விட மாட்டேம்மா. என்னாலேயே அவனை தடுக்க முடியல. நீ என்ன பண்ணுவ? அம்மா, என்ன அப்படி சாதாரணமா நினைச்சிடாதீங்கம்மா. அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்ன ஏற்பாடு? அதை இப்ப சொல்ல மாட்டேம்மா, நேரம் வரும்போது சொல்றேன். அதுக்கு ஒரு அஸ்திரம் இருக்கு, ஒரு ஆயுதம் இருக்குமா. சுப்பு ரொம்ப துள்னா அந்த ஆயுதத்தை எடுத்து அந்த ஆள் மண்டையிலே போடுவமா. அதுக்கப்புறம் அந்த ஆளும் அந்த குடும்பமும் இடிஞ்சு தரமட்டமாயிருமா. அப்படி என்ன ஆயுதம்? அதத்தான் நேரம் வரும்போது சொல்றேன்னு சொன்னேமா. நீங்க தைரியமா இருங்க. சுப்புவோட சிண்டு என் கையில இருக்கு. நிஜமாவா சொல்ற? உங்களுக்கும் சுப்புவுக்கும் கல்யாணம் நடக்குமா. உன்ன மாதிரி ஒருத்தி என் கூட இருக்கிறதுனாலதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இல்லைன்னா எப்பவோ செத்து இருப்பேன். அம்மா, நீங்க வாழணுமா. அந்த சுப்புவோட உங்களை நான் வாழ வைப்பமா. சார் 2 ஹவர் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும். சரி, விலங்க விட்டுடுங்க. மதவன், எங்கேயும் தப்பிச்சு போக முயற்சி பண்ணக்கூடாது. அதில் எதுவும் போக மாட்டார் சார். நாங்கள் சரிங்க. ரகு நம்மளை விட்டு போயிட்டாப்பா. பாவி, அநியாயமா எங்களை விட்டுட்டு போயிட்டேடா. உன்னால எப்படா முடிஞ்சது? எப்படி முடிஞ்சது? எனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, இல்ல இந்த குடும்பத்துல யாருக்காகவும் இல்லைனாலும் பரவாயில்ல. அம்மாக்காகவாது உயிரோட இருந்திருக்கலாமேடா. அவசரப்பட்டேடா பாவி, அவசரப்பட்டேடா. மாதவா, என் புள்ள என்ன விட்டுட்டு போயிட்டான்டா. அம்மா, உன் கூட கடைசி வரைக்கும் இருக்க போற உறவு நான் தான்மா. அதுக்காக கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேன்.
கடைசி வரைக்கும் உன்னை காப்பாத்துறேம்மா, உனக்கு கொல்லி போடுறேம்மா. நீதாம்மா என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்னை ஏமாத்திட்டு பெத்த அம்மாவை கதற வச்சுட்டு போயிட்டானேடா. அவனை என்ன ஏதுன்னு கேளுடா. என் பிள்ளைய திரும்ப வர சொல்லுடா. எனக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க இருந்துச்சு. நான் எது செய்தாலும் 3 பேரையும் நினைச்சுக்கிட்டு தான் செய்வேன். 3 பேரும் ஒத்துமையா இருந்தீங்களேப்பா. பார்வதியோட 3 ஆம்பளை பிள்ளைங்களை பார்த்து இந்த ஊரே கண்ணு போட்டுச்சேப்பா. இப்போ ஆளுக்கு ஒரு திசையா பிரிஞ்சிட்டீங்களே. 2 அண்ணனுங்க இருந்தோம் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க நாதி இல்லாம என் புள்ள அடி வாங்கி செத்துட்டானேப்பா. என் மனசே ஆறலப்பா. அந்த தெய்வத்துக்கும் கண்ணு இல்லையப்பா. அண்ணன் 3 பேரும் இதே வீட்டுல சந்தோஷமா இருந்தோம், ஒத்துமையா வாழ்ந்தோம். எங்க தங்கச்சி எங்க கூட இருந்தா சந்தோஷம், கும்மாளம், ஆட்டம், பாட்டம் எதுக்குமே குறைச்சல் இல்லாம இருந்தோம். இன்னைக்கு எல்லாருமே பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கவேமா. இன்னைக்கு தம்பி நம்மளை விட்டு போய் போச்சுமா, எல்லாமே போச்சு. நீங்கெல்லாம் பிரிஞ்சது விதியா இருக்கலாம்டா. ஆனா என் புள்ள செத்தது சதிடா. என் புள்ளைய அநியாயமா அந்த போலீஸ்கார கொன்னுட்டான்டா. அந்த போலீஸ்கார கொன்னுட்டான்டா. இந்த வீட்டுல சுப்பும் இல்ல, நீயும் இல்ல. ரேகாவை கேட்டு பாருப்பா. ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்து எங்க 2 பேரு கண்ணு முன்னாடியே நம்ம ரகுவை எப்படி போட்டு அடிச்சான் தெரியுமா? என் கண்ணு முன்னாலேயே என் புள்ள அடி வாங்குச்சுப்பா. ராகவண்ணா, நிம்மி கழுத்துல கட்டின தாலிய கோவில்ல வச்சு அந்த படுபாவி அறுத்தி எரிஞ்சிட்டான். அதுவும் என் கண்ணு முன்னாடியே. இப்ப நினைச்சா கூட என் மனசெல்லாம் அப்படியே பதறுது. விசாரணைங்க பேர்ல ரகு அடிச்சு குப்பையில நம்ம வீட்டு வாசல்ல போட்டு போயிட்டான். யாராலையும் எதுவுமே பண்ண முடியலையே. ஆமாம்பா. ஏண்டா நீ ஏண்டா திடீர்னு தற்கொலை பண்ணிக்க போயிட்ட? உனக்கு இந்த அம்மா வேண்டாதவள ஆயிட்டாளா? இந்த அம்மாவை நீயும் மறந்துட்டல்லப்பா. என் கதையை விடுமா. தெய்வம் சொல்லி சில பேரை நம்பி ஏமாந்துட்டமா. நம்பிக்கை துரோகிங்க. ஆனா உன் மேல நான் வச்ச பாசமும் என் மேல நீ வச்ச அன்பும் தான் என்ன சாவுல இருந்து காப்பாத்திருக்கு. எனக்கு தெரியும்டா, நீ என் கனவுல வந்த மாதவா. நீயும் என்ன விட்டு போயிடாதப்பா. இந்த அம்மா விட்டுட்டு போயிடாத மாதவா. அம்மா பாவம்டா. இந்த வயசான காலத்துல என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிடாதப்பா. மாதவா, தம்பிக்கு உன் கையால விளக்கு ஏத்துப்பா.
எல்லாரும் இங்க இருக்கோம்டா. நீ மட்டும் எங்களை விட்டுட்டு போயிட்டியேடா. உன் சந்தோஷத்துக்காக என் மனச கூட நான் மாத்திக்கிட்டு உன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா நீ இந்த ஜென்மம் பூரா என்ன அழ வச்சுட்டு போயிட்டியேடா. ஹேய் சுப்பு, யோ எதுக்கு இங்க வந்த? உன்னை நாலு சாத்ததான் வந்திருக்க. கூலிப்படையை வச்சு என்ன கொலை பண்ண பாக்குறியா? யாரு யாரு கொலை பண்ண பார்த்தா? உன் மேல இருக்கிற வெறுப்புல எவனோ ஒருத்த கொலை பண்ண பார்த்திருப்பான். எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அஸ்கர், நீ தான் பண்ணிருப்ப. என்ன ஏமாத்த பாக்குறியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட இதே சொல்லி என்கிட்ட கரெக்டா பண்ண, இப்போ இங்க வந்து அதே கரெக்டா போயிட்டு இருக்கியா? என்னதான் நினைச்சிட்டு இருக்க மனசுல? உன்னை பதவி விட்டு தற்காலிகமா தூக்கியும் உனக்கு இன்னும் பதவி வெறி ஆணவெல்லாம் போகலையா? யார பார்த்தாலும் கை வச்சிருவியா? ஆமா, நான் போலீஸ்காரன், அப்படிதான் வெப்பேன். அப்படியா? எங்க நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா ஏன் மேல கை வை பார்க்கலாம். இரியா திவ்யா, என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பார், தேவையில்லாம இவன்ட்டெல்லாம் மோதிட்டு இருக்காத. அதான் எனக்கு பிடிக்கல சொல்றல, பேசாம இரு. முடியாதுங்க. நீங்களே இவனை என்ன செய்றீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா எங்க அண்ணன் செத்ததுக்கு இவன் தான் காரணம். எங்க அண்ணனை எப்படிலாம் அடிச்சிருப்பான், எப்படிலாம் சித்திரவதை பண்ணிருப்பான். அதனால இன்னைக்கு எங்க அண்ணன் செத்துருச்சு. ஏய், உன் அண்ணன் விஷம் குடிச்சு செத்தான், அதுக்கு நான் காரணம் இல்ல. அவன் விஷம் குடிச்சு சாகிறதுக்கு முன்னாடி தான் நீ சாகடிச்சிட்டியே. அவன் ஆசைப்பட்ட பொண்ணை பிரிச்சு அவனை தூக்கிட்டு போய் அடிச்சு ரோட்ல கதற கதற ஓட விட்டியே, அது பத்தாதா? ஆமா, அடிச்சேன், சித்திரவதை பண்ணுன. ஏன் பொண்டாட்டி கூட்டிட்டு ஓடுனா அதான் அடிச்ச. என்ன உன் பொண்டாட்டியா? சீ, அவன் பொண்டாட்டியதான் நீ வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்க. திவ்யா, என்ன சொன்ன? ஏய் இரியா, ஏன் முன்னாடி என் பொண்டாட்டி அடிக்க பாக்குறியா நீ? இங்க பாரு, உன்னை போட்டு தள்ளி நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் பாத்துக்க. என்னங்கடா, நான் சஸ்பெண்ட்ல இருக்கேன்னு ஆளுக்கு துள்றீங்களா? நீ இருக்கும்போது அவ துள்றா. இந்த வீட்டுல ஆம்பளை நீயா இல்ல அவளா? முதல்ல உன் பொண்டாட்டி அடக்குடா. டேய், என் புள்ள செத்தது ஒன்னாவதாண்டா. 13ஆம் நாள் காரியம் நடக்குது. ஆனா கடவுள் இதோட இந்த கணக்கை முடிச்சிருவார்னு நினைக்காத. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா உன் அராஜகத்தை, என் பிள்ளைக்கு நீ செஞ்ச அநியாயத்தை தட்டி கேட்பாரு. தக்க தண்டனை கொடுப்பாரு உனக்கு. உன் புள்ள அவன் செஞ்ச காரியத்தினால செத்தான். அவனுக்கு 13ஆம் நாள் காரியம்லாம் ஒரு கேடா? புள்ள அவன் செஞ்ச காரியத்தினால செத்தான். அவனுக்கு 13ஆம் நாள் காரியம்லாம் ஒரு கேடா? அது மட்டும் இல்ல, அவன் போட்டோ பார்த்தாலே எனக்கு எரியுது. ஏய், யாரா நீ? மாதவன்டா. உன்னை எனக்கு யாருன்னு தெரியாது, கையேறா. எப்ப தெரிஞ்சுக்கோ, உன் உயிர் எடுக்க போற யம நான் தான்டா. போடா. ஏய், யார் போடல கை?
சாமி. சாவு வர்றது யாரு கண்ணுக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன நல்லா பாத்துக்கோ, நான் உன் கண்ணுக்கு தெரிவேன். ஏன்னா உன் சாவே நான் தான்டா. என் தம்பி செத்ததுக்கு உன்னை பழிவாங்காம விட மாட்டேன்டா. டேய், உன்ன மாதிரி 1000 வெத்து விட்ட என் சர்வீஸ்ல பாத்துருக்கேன்டா. நான் போலீஸ். என் மேல கை வச்சிட்டல்ல, நான் மறுபடியும் போலீஸ் ட்ரெஸ் போட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண. உன்னை அடிச்சு ஜெயிலுக்கு அனுப்புறேன். சரிதான் போடா, ஜெயில இருந்து தான் நான் இப்ப வந்திருக்கேன். உன்ன மாதிரி நானும் பல பேரை பார்த்திருக்கேன்டா. யோ, உன் தம்பி காரியத்துக்கு வந்தே இல்ல அவர் கூட சண்டை போட வந்தியா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கிளம்பு. சார் சார், சார் தயவு செஞ்சு கிளம்பி போங்க சார். ஏற்கனவே சஸ்பெண்ட்ல இருக்கீங்க. பரோல்ல வந்த கைதி கிட்ட நீங்களே வன்முறையை தூண்டி விட்டுறது தப்பு சார். சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். என்னைய அசிங்கப்படுத்துறீங்க? இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் தான். நான் போலீஸ் ட்ரெஸ் போடுறேன், அப்புறம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்குறேன். நாங்களும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். தற்காலிகமா போன உன்னோட பதவி நிரந்தரமா போயிடாம பாத்துக்க. திவ்யா, நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா? முடியாதுங்க. நீங்க எல்லாரும் இவனை ஏதாவது பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இவனை விட மாட்டேன். எங்க அண்ணன் சத்தத்துக்கு காரணம் இவன் தான். நீ என்ன விட மாட்டே, இல்ல நான் உன்னை விட மாட்டேனானு கூடி சீக்கிரம் பாத்திரலாம். என்ன அருவாளால விட்ட ஆள் அனுப்புனவன் இந்த குடும்பத்தை சேர்ந்த எவனாவது ஒருத்தங்கிற எவிடன்ஸ் மட்டும் கிடைக்கட்டும். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் நாசம் பண்ணிடுவேன். உங்க எல்லாருக்கும் இது எச்சரிக்கை. அண்ணா, அவனை அடிச்ச பாத்தியா? இப்பதானே என் மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு. அவனை ஒரு அடி இல்லைன்னா அவன் உயிர் போற அளவுக்கு அடிக்கணும். நல்லாவே இருக்க மாட்டாங்க. மாதவா, அன்னைக்கு நீ வீட்டுல இருந்திருந்தா அவன் அடி வாங்கி இருக்க மாட்டான். என்ன காப்பாத்த யாருமே இல்லைன்னு அவன் கதறி அழுதுருக்க மாட்டான்ப்பா. இப்படி அநியாயமா செத்து போயிருக்க மாட்டான்ப்பா. என் புள்ள மாதவா அன்னைக்கு இருந்திருந்தா ரகு உயிரோட இருந்திருப்பாப்பா. எதுவுமே நடக்கலையே. அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லப்பா. மதவன் வாங்க போலாம். என்னங்க மாதவா, என்னங்க மாதவா? என்னங்க மாதவா? ஐயா, இன்னைக்கு ஒரு நாள் என் பிள்ளைய விட்டுருங்க ஐயா. ஏற்கனவே ஒரு பிள்ளைய இழந்துட்டு நிக்கிறேன். என் பிள்ளை என்னோட கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்க. முடியாதுமா, அந்த ஏசி மறுபடியும் வந்தா தேவையில்லாம தகராறு வருமா? நாங்க தான் மேலிடத்துக்கு பதில் சொல்லணுமா? வேலை போயிடுமா? மதவா கிளம்பு. என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. என் புள்ள வீடு வரைக்கும் வந்துட்டு என் கையால ஒரு வாய் கூட சாப்பிடாம போயிட்டானே.